நீங்கள் இவங்களுக்கு காசு கொடுக்க போகிறீங்களா? நல்லா யோசித்து பார்த்துட்டு கொடுக்கலாமா வேணாமான்றது உங்கள் இஷ்டம். அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாய்பாபா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் மனசில் ஒரு சின்ன ஒரு கில்ட்டியாக ஃபீல் இருக்கும். ஏன்னா கடவுள் வச்சே சும்மாவா, எல்லாருக்கும் கடவுள்னா பிடிக்கும். அந்த கடவுள் பேர் சொன்ன உடனே காசுன்னு கேட்ட உடனே நம்ம எல்லாரும் கொடுக்கறதுக்கு முன் வருவோம். ஆனால் இவங்க பண்ணுறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொடுங்க. 101வது யாத்திரை அப்படின்னு போட்டிருக்காங்க, ஜோதி யாத்திரையா. இந்த ஜோதி யாத்திரை பயணிக்கிறவங்க ஆந்திர பிரதேஷ்காரங்க. இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி வண்டி 10 வண்டிக்கு இருக்கு. நேற்று ஈவினிங் தான் பார்த்தேன் இவங்க எங்க தங்கி இருக்காங்கன்றது. 2 கிலோ 3 கிலோ கறி வாங்கிட்டு போனாங்க. அப்பயே ஃபாலோ பண்ணேன். கறி வாங்கிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு காலையில டீசல் போட்டுட்டு எடுத்துக்கிட்டு இதே போல சாய்பாபாவுக்கு ஒரு முழம் பூ கூட போடாம பிளாஸ்டிக் பூ வச்சுக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இந்த தோள்பட்டையில காவி துண்டு இருக்கு பாருங்க, இதை வச்சுக்கிட்டு 10 5 இல்ல ஒவ்வொரு கடையிலும் 20 50 வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு சாமி யாத்திரைகள் போகுது, அள்ளி கொடுக்க மாட்டீங்க, கிள்ளி கொடுக்குறீங்க. ஆனா இவங்க மட்டும் அள்ளி கொடுக்குறீங்க எப்படி?